முக்கிய செய்தி. வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு என பேரறிஞர் அண்ணா கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா என்பது சட்டத்துறை சுயாட்சியின் மீதான தாக்குதல் என்றும் தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த 2014 முதல் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, அது நமது அடையாளம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு என பேரறிஞர் அண்ணா கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா என்பது சட்டத்துறை சுயாட்சியின் மீதான தாக்குதல் என்றும் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துகளையும் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பாக ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது இருட்டு அறை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டம் என்பது இருட்டறை, அதில் வக்கீல்களின் வாதம் என்பது வழக்கு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை சுட்டிக்காட்டி ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். வழக்கறிஞர் திருத்த சட்ட மசோதா 2025 என்பது சட்ட தொழிலின் சுயாட்சி மீதான நேரடி தாக்குதல் ஆகும் என்றும் 2014 முதல் பாஜக அரசு நிதித்துறையின் சுதந்திரத்தை திட்டவட்டமாக குறைப்பதற்கு உட்கட்டமைப்பாக பல்வேறு விஷயங்களை செய்து வருவதாகவும், முதலில் என்ஜேஏசி என்ற திட்டத்தின் மூலமாக நிதித்துறை நியமனங்கள் அபகரித்து முயற்சிப்பதாகவும், பின்னர் நீதிபதிகள் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்களுக்கான பரிசீலனைகளையும் புறக்கணித்து இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பார் கவுன்சில் மீதான கட்டுப்பாட்டை நடுவதன் மூலமாக வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சியின் சிதைப்பதன் மூலமாக நிதித்துறை சுதந்திரத்தை பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் என்பதை மெட்ராஸ் பார் கவுன்சில் என மாறுபெயரிட விரும்புவதால் தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு என்பது இந்த மசோதாவில் தெரிகிறது என்றையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, அது எங்கள் அடையாளம் என்றும், தன் எழுச்சிக்கான கடும் எதிர்ப்புகளையும் இந்த வரைவு மசோதாவை வாபஸ் பெறும்படி மத்திய அரசை வலியுறுத்தி தற்பொழுது பரிசீலனை செய்து புதிதாக செயல்படுத்தப்படும் என்ற தயார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த மசோதாவை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்றும், வழக்கறிஞர் தொழிலின் சுயாட்சிக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் திமுக கேட்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வழக்கறிஞர் சட்ட மசோதாவை எதிர்த்து தற்பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் என்பதை மெட்ராஸ் பார் கவுன்சில் என்று பெயரிட விரும்புவதால் தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பு என்பது இந்த மசோதாவின் மூலமாக தெரிவிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.